அண்ணா இப்ப ஏதாவது ஆட்டோ வந்ததா இங்க? இல்லம்மா வரலம்மா. அண்ணா இந்த ஆட்டோ அண்ணா எங்க இருக்காங்க? பக்கத்துல போயிருக்காருமா. என்ன செய்யறது? கொலகாரனை ஏத்திட்டு போன ஆட்டோ இங்க எங்கேயுமே இல்லையே. வேற எங்கேயாவது போய் தேடி பாப்போமா? அவசரப்பட வேண்டாம். அந்த ஆளை இறக்கி விட்டு நேரா இங்க தான் வருவாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி பாப்போம். அக்கா, அந்த ஆட்டோ தான். ஆமா, அதே ஆட்டோ தான். இங்க தான் வருது அந்த ஆட்டோ. அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டம் போட்ட சட்டை போட்ட ஒருத்தரை சவாரி ஏற்றிட்டு வந்தீங்கல்ல, அவரை எங்கனா கொண்டு போய் இறக்கி விட்டீங்க? ஆமாம்மா, எதுனா பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைண்ணே, தெரிஞ்சவர் தான். ஃபோன் நம்பர் தொலைஞ்சு போச்சு. அவரை பார்த்து தான் ஆட்டோ பின்னாடியே வந்தோம். கடைசியில் ஆட்டோ மிஸ் ஆயிடுச்சு. சுப்பராயன் தெருவில் தான் இறக்கி விட்டேன். சுப்ராயன் தெருவா? ஏன் என்னாச்சு? அந்த தெருவில் தான் சிஸ்டர் என் வீடு இருக்கு. ஆமா இல்ல அண்ணே, நல்லா தெரியுமா? அந்த தெருவில் தான் இறக்கி விட்டீங்களா? இப்போதாம்மா இறக்கி விட்டு வரேன். அண்ணே, அந்த தெருவில் எந்த வீட்டில் இறக்கி விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெடிக்கல் ஷாப் முன்னாடி ஒரு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்ச பெரிய கேட் ஒன்று இருக்கும்ல, அந்த வீட்டு முன்னாடி தான் இறக்கி விட்டேன். அவன் அந்த வீட்டுக்குள்ள போனானா? ஆமாம்மா, கேட்டு திறந்து தான் இருந்துச்சு. உள்ளே போனதும் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. எனக்கு உடனே ஒரு ஃபோன் வந்துச்சுமா. நான் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே போனவரும் இன்னொருத்தரும் கார் ஏறி போயிட்டாங்கம்மா. அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க. கார் ஏறி போனவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபோன் பேசிகிட்டு இருந்தம்மா, அதனால் நான் கவனிக்கல. அது மட்டும் இல்லை, காரு வெளியே வந்தப்ப குறுக்க ஒரு லாரி வேறு போச்சா, அதனால் ஆட்டோவில் இறக்கி விட்டவரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஓ, சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. என்னாச்சுமா? அக்கா, டிரைவர் சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு வந்த கொலகாரன் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிருந்தா என்ன பண்றது? நீ வேணா கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருமா. சரி, ஒரு நிமிஷம். எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சுமா? எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, வா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. காரை காணோம். அவர் எங்க போயிருப்பாரு? ஆமா, அப்படியா? சித்தி, காட்டுங்க சித்தி, நீங்க மட்டும் விளையாடுறீங்க. அம்மா, வா. வந்துட்டியா ஜனனி? நான் கொடுத்த லிஸ்ட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டல? எல்லாமே வாங்கிட்டேம்மா. அம்மா, அவரு எங்கம்மா? யாரு? சிவாவியா கேக்குற? ஆ, அவனை காலையில டிஃபன் சாப்பிடும் போது பார்த்தம்மா. அதுக்கப்புறம் பார்க்கலையே. ஏன், என்ன விஷயமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். நான் வரேன். இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா? சித்தி, இந்த வாட்டி ஜெயிக்கலன்னா போனை ஒழுங்கா கொடுத்துறணும். எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நீ வர வர இப்பலாம் போங்காட்ட ஆடுற சித்தி. சும்மா இருடி. சித்தி, போய்ங்க.
அம்மா, இவ எதுக்கு இப்ப குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கா? இவர் எங்க போயிட்டாரு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கேயோ போறா வரா, அங்க நிக்கிறா இங்க நிக்கிறா, எதையோ யோசிக்கிறா. இப்ப என்னடான்னா மேல போயிட்டா. ஒன்னும் புரியல. கொலகாரன் வீடு வரைக்கும் வந்து இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட வெளியே போயிருக்கான். நானும் இவரும் தோப்புக்கு போனது இந்த வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நாங்கள் தனியாக தோட்டத்துக்கு போகிறத சொல்லி அவனுங்களை வர வச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கணும். இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகலைன்னதும் மறுபடியும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவன் யாரு? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால கொலை பண்ண பாக்குறாங்க? இவர் இல்லாம போறதுனால இந்த வீட்டுல யாருக்கு லாபம்? வந்தவன் வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட வெளியில போயிருக்கான். அப்படின்னா அவங்க இப்ப வீட்டுல இல்லை. இந்த நிமிஷம் வீட்டுல யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொலை பண்ண வந்தவனோட யார் வெளியில போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க. அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் மட்டும்தான் வீட்டில் இல்லை. எங்க போயிருப்பாங்க? என்னவா இருக்கும்? ஏய் நிலா குட்டி, வா 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 வா. ஜனனி அத்தை, அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அம்மா அப்பா ரெண்டு பேரும் இன்னைக்கு வீட்ல இல்லையே, அதனால நான் பேசுவேனே. ஹை, அப்ப ஜாலியா பேசலாம்ல. சரி, அம்மா எங்க போயிருக்காங்க? பக்கத்து வீட்டு ஆண்டி கூட அரட்டை அடிக்க போயிருப்பாங்க. வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓ, அப்ப ஜாலிதான். உங்க அப்பா? அப்பாவை பார்க்க ஒரு அங்கிள் வந்தாங்க. அப்பாவும் அங்கிளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டாங்க. அப்புறம் உள்ள போனவரும் இன்னொருத்தரும் கார் ஏறி போயிட்டாங்க. அப்படியா? நிலா, சரி, ஓகே. நிலா, இங்கதான் இருக்கியா? அம்மா உனக்கு பால் குடுக்க சொன்னாங்கல்ல, நீ வா குடிச்சிட்டு வந்து விளையாடு. பால் குடிச்சிட்டு வருவா. பாய் பாய். அப்படின்னா சிவாவை கொலை பண்ண ட்ரை பண்றது நிலாவோட அப்பாவா? அதனாலதான் அன்னைக்கு கொலைகாரனை தப்பிக்க விட்டுட்டு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு போய் சொன்னாரா? அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? அப்படி என்னதான் பிரச்சனை? அவர்தான் இதை பண்ணாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, யோசிச்சாகணுமே. எதுக்காகவா இருக்கும்? ஏய் ஜனனி, எப்போ வந்து நீ? சாரி, இப்பதான் மிஸ் காலை பார்த்தேன். டைனிங் டேபிள் வச்சுட்டு நான் மேல பரவாயில்லைங்க, போயிட்டேன். அதான். நோ ப்ராப்ளம். என்னாச்சு? எதுக்கு கால் பண்ண? இல்ல, மார்க்கெட்ல வண்டி கிடைக்கல, அதான் கால் பண்ணேன். அச்சோ, ஆட்டோ கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நானே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை. சாரிடா, ஃபோன் எடுக்க முடியல. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, பாய். விடிஞ்சு வந்து பார்த்தப்போ அந்த இடமெல்லாம் பெட்ரோல் வாசம் அடிச்சு. அக்கா புருஷனா இருந்துட்டு எப்படி அவரை கொலை பண்ற அளவுக்கு யோசிக்க முடியும்? எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடு தான் பாதுகாப்பு. ஆனா வீட்டுக்குள்ளே ஒருத்தரை கொலை பண்ண திட்டம் போடுறாங்களே,
எப்படி அவங்க மனுஷங்களா இருக்க முடியும்? நான் மாமா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஆமாம்மா நான் சொல்லிட்டேன். அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. என்ன மச்சான், வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம் மாமா, வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு. பார்த்து பத்திரம் மச்சான். காலம் வேற கெட்டு கிடக்குது, யாரையும் நம்ப முடியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமாம்மா, தேங்க்யூ. வேணே வரேண்ணா, சரி. பாய். மனசுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரால சிரிச்சு பேச முடியுது? இவரை பத்தின உண்மைய ஆதாரத்தோட எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு என் போன் எடுத்த? கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் பேசாம முறைச்சு பாக்குற. வர வர உன் போக்கே சரியில்லை. உன்ன ஏய், எதுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்றீங்க? ஏய், என்ன உளற நீ? ரூம்குள்ள வந்து என் போனை எடுத்தது இல்லாம அதை நான் கேட்டதுக்கு என் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறியா? பயங்கரமான ஆள் தான்மா நீ. ஏய், நான் சிவாவோட மாமா. இது என்னோட வீடு. அவன் எனக்கு தம்பி மாதிரி. நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? இத பாருங்க, என்கிட்ட டிராமா பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? தொலைச்சிடுவேன். மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன மிரட்டி பணைய வைக்கலாம் நினைக்காதீங்க. நேத்து நைட் அவரை கொலை பண்ண வந்தவன நான் துரத்திட்டு போனப்போ தப்பிக்க வச்சுட்டு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு ஏன் மேலேயே பழி போடுறீங்களா? நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்த கொலைகாரன் இங்க வந்து உங்களை பார்த்து பேசிட்டு உங்க கூடவே கிளம்பி போயிருக்கான். எதுக்காக நீங்க அவரை கொலை பண்ண முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே குடும்பமா அவரு வீட்டுல இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், வாய் மூடு. யார் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? மலேசியாவுல அனாதையா பிச்சை எடுத்துட்டு இருந்தவ தானே? இந்த வீட்டோட பையன் வசதியானவனு தெரிஞ்ச உடனே அவனை வளைச்சு போட்ட. உனக்கெல்லாம் என்ன கேள்வி கேட்க எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளவு நாள் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சதே தப்பு. பாருங்க, ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? ஆமா, நான் தான் சிவாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். இனியும் பண்ணுவேன். கொலையும் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? வேண்டாம். ஓ,
போய் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா ஒரு விஷயம், உன்னை ஒரு ஈ காக்கா கூட இந்த வீட்டுல நம்பாது. ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமகன், இன்னொரு மகன். அது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் புருஷன் சிவாவே இதை நம்ப மாட்டாமா? புரிஞ்சதை பார்த்துக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வந்துட்டா பெரிய சிஐடி சகுந்தலா மாதிரி. டேய், என்னடி பாக்குற? வெளியே போடி, வெளியே போடின்னு சொல்றேன்ல. பண்றீங்க போடி. இன்னொரு தடவை என் ரூம்குள்ள வந்தினா அவ்வளவுதான். மொபைல வேற எடுத்து பார்த்துட்டா. இவ்வளவு திமிரா வேற பேசுறா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாளே. ஆமா, நான் தான் சிவாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். இனியும் பண்ணுவேன், கொலையும் பண்ணுவேன். இவர்கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? சொன்னா நம்புவாரா? கண்டிப்பா நம்ப மாட்டாரு. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆமாப்பா, உள்ள இருக்குன்னு தெரியலையே. நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நீங்க இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. வா. நல்லா இருக்கியா? நீங்க கண்டுபிடிங்க. என்ன ஜனனி அப்படி பாக்குற? இன்னைக்கு பாட்டியோட பர்த்டே. ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே இப்படி கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு பாட்டிக்கு நான் வர ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டி கொடுப்போம். சரியா? மா, பாட்டிக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? வேற என்ன, எப்பவும் போல புடவைதான். ஓகே தானே. சிவா, ஜனனி, ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா. எடுத்துக்கோமா, எடுத்துக்கோ. தேங்க்ஸ். ரம்யா, யாருக்கும் தெரியாம கச்சிதமா காரியத்தை முடிக்கலாம்னு நினைச்சா எப்படியோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை வேற விதமா தான் சமாளிக்கணும். இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயம் குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படி இவரால சாதாரணமா இருக்க முடியுது? இவர் யாருங்கிறத எல்லாருக்கும் தெரிய வச்சே ஆகணும். பாட்டி, பிறந்த நாள் அதுமா புது புடவையில் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. உனக்கு மிஸ்ஸஸ் பியூட்டி பார்ட்டின்னு அழகி பட்டம் கொடுக்கலாம். போடா. உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஓ, நீ அழகா இருக்கேன்னு சொன்னது தப்பா பாட்டி? போடா. ஜனனி, நேற்று நைட்டு நீ பேசிட்டு போன வேகத்தை பார்த்தா உடனே எல்லார்கிட்டையும் சொல்லி விடியறதுக்குள்ள என்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு பார்த்தா நீ என்னமோ பாட்டிக்கு பர்த்டே கொண்டாட வந்து நிற்கிற. ஒரு வேளை என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா? இது வரைக்கும் நடந்தது மட்டும் இல்லை, இனிமே நான் பண்ண போற எதையும் உன்னால சறுக்க முடியாது. வீட்டில் உள்ளவங்க கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்கவும் முடியாது. அப்படியே நீ சொன்னா கூட இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்ன நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்காக இவ்வளோ நாள் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மீறி உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. அப்புறம் ஒரு விஷயம், உன் புருஷனை கொலை பண்ண போறேன்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுறியே.
இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வேலையும் பார்த்துட்டேன். உன்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்திக்க. ஏய், உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். அந்த சேலஞ்சுக்கு நீ ரெடியா? டேய் சங்கர், இவன் தானே அது கொலை பண்ண வந்தவன்.